ரோமர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அடுத்த வரி, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லப்படுகிற அந்த வசனம். பெரும்பாலும் இந்த வசனத்தை சில ஊழியர்கள் பயன்படுத்துவாங்க, கடன் வாங்காதிரு என்பதற்காக பயன்படுத்துவாங்க. சரிதானே? அவ்வளவு பேர் கடன் இருக்கு பிரதர், கடன் வாங்காதிரு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தணும் எங்களுக்கு பக்குன்னு ஆகுது பிரதர் அப்படிங்கிறீங்களா? கடன் வாங்காமல் இருப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். நிறைய பிரச்சனைகளை கேட்டிருப்பீங்க. இதை சொல்லும்போது சொல்றார், மற்ற ஒன்றிலும் கடன்படாதிரு, அன்பு கூறுவதிலே மாத்திரம் கடன்பட்டவர்களாயிரு என்று அன்பு கூறுதலை குறித்து இங்கே பேசுகிறார். சரிங்க, அன்பு எப்படி கூறுவது? அன்பை எப்படி கூறுவதுன்னா நீங்க கூறுவீங்க, சேர்ந்து சொல்லணும். அன்பு கூறுதல் எப்படி அப்படி சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். அன்பை எப்படி கூறுறது? அதான் விதவிதமா கூறுவோமே. நமக்கு தான் என்ன இருக்கு, ஆன்லைன் இருக்குது, எல்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மனைவி பக்கத்திலே இருப்பா, அவளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல மாட்டான். ஆன்லைன்ல தேடி பிடிச்சி எங்கேயோ உணவு எழுதின கவிதையை எடுத்துட்டு வந்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல தான் மனைவிக்கு வாழ்த்தே சொல்லுவான். அப்படி அன்பு கூறுகிறாள் நம்ம. அந்த வார்த்தை கூட யாரு கிடையாது, அவ வார்த்தையே கிடையாது, எவனோ எழுதி எங்கேயோ போட்ட வார்த்தை. அதை தேடி பிடிச்சி கூறுவான் பாருங்க அந்த அன்பு. அதனால அன்பு கூற சொன்னா நல்லா கூறுவோம். ஆனா அன்பு கூறுதல் எப்படி வெளிப்படும் என்பதற்கு தான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். எப்படி வெளிப்படும்? கிரியைகள் மூலமாகவா, செய்கள் மூலமாகவா, வார்த்தைகள் மூலமாகவா? ரெண்டும் ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லையா? வார்த்தையும் ஆறுதலுக்கு தேவைதான். ஆனா வெறும் வார்த்தையை வச்சு என்ன செய்யட்டும்? வெறும் வார்த்தை என்பது கிரியை இல்லாத விசுவாசம் மாதிரி, அது கிரியையே இல்லாத ஒரு விதமான போலியான அன்பு தான் அந்த வார்த்தை. அப்ப எப்படி பிரதர் அன்பு கூற முடியும்? ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய செய்கை மூலமா தான் அன்பு கூற முடியும். அப்ப செய்கைன்னு ஒண்ணு வந்த உடனே அங்கதான் ஆட்டோமேட்டிக்கா பொருள் கடன் ஆயிருது இல்லையா? அன்பு கூறனே எப்படிங்க அன்பு கூற முடியும்? மொட்டையை பேசிக்கிட்டே போறதா? முடியாது. அப்போ ஒருத்தருடைய தேவை இருக்கு, போய் சந்திக்கிறோம். அவங்க வீட்டில் ஒரு ஹெல்ப் தேவை இருக்கு, இப்போ என்ன பண்றோம்? ஹெல்ப் பண்றோம். ஒருத்தர் அவசரமா மருத்துவமனை கூட்டிட்டு போறோம். ஒருத்தர் கூட போய் 2 நாள் தங்கி இருந்து என்ன செய்யறோம்? அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறோம். இன்னொருத்தர் ஒரு பெரிய பண தேவையில் இருக்கிறாரு, அவருக்கு போய் என்ன கொடுக்குறோம்? கொடுத்தாதானே தெரியுங்கிறீங்களா? நல்லா கவனிங்க. போய் செய்யறோம் இல்லையா? இதான் அன்பு கூறுதல் இல்லையா? வேறதுமா? அதான் அன்பு கூறுதல். அப்ப ஏதோ ஒண்ணு செய்யாம அன்பு கூறுன்னு சொன்னாலே என்னது? போலி ஆயிருது, பொய்யாயிருது. அப்ப நான் ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செஞ்ச உடனே என்ன ஆயிருது பிரதர்? கண்டிப்பா அதுக்கு நம்ம கடன் பட்டுறோம் இல்லையா? அப்ப மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்பது டைரக்டா கர்த்தர் கடனை பத்தி எழுதின வார்த்தையா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதுதான் உங்கள்கிட்ட விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்பு கூர்ந்தாலே ஏதோ ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும், வேற வார்த்தையை வச்சல்ல. அப்ப ஏதோ ஒன்றை கொடுக்கும்போது கண்டிப்பா மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்கிற வார்த்தையை கொண்டு வர முடியாது. ஏதோ ஒண்ணுல என்ன பண்ணிடுறோம்? கடன் பட்டுறோம் இல்லையா? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், எல்லார் வீட்லயும் மொய் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். எங்க வீட்டில் கிடையாது. ஆனா எல்லார் வீட்லயும் மொய் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவன் எவ்வளவு வச்சுட்டு போனானோ அது எழுதி வச்சிருப்போம். கரெக்டா? 10 வருஷம் முன்னாடி ஒரு 500 ரூபா வச்சுட்டு போயிருப்பார். 10 வருஷம் முன்னாடி தங்க விலை என்ன, இன்னைக்கு தங்க விலை என்ன? இப்ப அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, நோட் எடுறா தேடு. ஓ, அவர் 10 வருஷம் முன்னாடி 500 ரூபா வச்சிருக்கிறார். அதே 500 ரூபாய் கொண்டு வச்சா அன்னைக்கு இலைக்கு சாப்பாடுக்கு 80 ரூபா, இன்னைக்கு இலைக்கு சாப்பாட்டுக்கு 2000 ரூபா. மினிமம் ஒரு 450 ரூபா, 500 ரூபாய்க்கு கீழே என்ன கிடையாது, ஒரு இலை சாப்பாடு கிடையாது. முழுக்க டீட்டெயிலாக பேசுனா நீங்க எல்லாருமே குற்றவாளி ஆயிருவீங்க. 500 ரூபாய் மொய்யை வச்சுட்டு 4 பேர் சாப்பிட்டு வந்தீங்களே, மீதியெல்லாம் எவ்வளவு பெரிய கடன் ஆகுது இல்லையா? ரொம்ப டீப்பா போனா எல்லாரும் குற்றவாளி ஆயிருவீங்க. அப்ப பிரதர்
இந்த நோட்டு இந்த கட்டளை இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை. அன்பு கூறுதலுக்கு லிமிட் கிடையாது. பொருளுதவி செய்தாலும் அவன் என்ன செஞ்சான்னு பார்ப்பதற்கு பேர் என்ன கிடையாது, அன்பு கிடையாது. அன்னைக்கு என்னுடைய திராணியை பொறுத்தது என்னது, விளங்குதா விளங்கலைங்க? அன்னைக்கு என்னுடைய திராணியை பொறுத்து அதை செய்யறவனும் புரிஞ்சுக்கணும், வாங்குறவனும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர் அப்படி இருந்தார் பிரதர், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு பிரதர்னா அவரால் அந்த நிலைமையில என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. இல்ல பிளஸடா இருக்கிறோம் பிரதர், நமக்கு அந்த ரூபாயினால பாதிப்பு இல்லை, அன்னைக்கு 500 ரூபாயில எனக்கு பாதிப்பு இல்லை, இன்னைக்கு 50,000 கொடுத்தாலும் எனக்கு பாதிப்பு இல்லைன்னா கர்த்தர் எதை பார்ப்பார் என்பதற்காக நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் ரூபாய் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கணக்கு ஈஸியா புரியும் இல்லையா? அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடன் என்பது வேறு ஏதோ ஒன்றை குறித்ததான காரியமா தான் நிச்சயமா இருக்க முடியும் இல்லையா? அன்பு கூறுதல் என்பது ஏதோ ஒரு விதத்துல செய்கையில வெளிப்படுத்தாம அன்பை நீங்க பார்க்க முடியாது. செய்கையில அன்பு வெளிப்பட்டுட்டாலே அந்த மற்றொன்றிலும் ஒன்று வருது இல்லையா, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அப்ப இங்க சொல்ல வர்ற கருத்தே வேற. எதை குறித்து தேவனாய் கர்த்தர் அன்பின் நிமித்தமான ஒன்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் என்பதை உங்களோடு கூட பேச போறேன். இந்த வசனத்தை முடிக்கும் போது சொன்னார், அன்பு என்பது நியாயப்பிரமாணத்தை பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணம் என்ன பிரதர்? ரொம்ப முக்கியமானது என்னது? ஒரு 10 கற்பனை. 4, 6 2 பிரிக்கலாம். ஒன்னு தேவனோடு இருக்கிற உறவு, இன்னொன்னு மனுஷனோடு இருக்கிற உறவு. அதான் அந்த 10. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவொடனே என்ன பண்ணாரு பிரதர்? 2 ஆக்கினாரு முதல்ல. அப்புறம் 2 என்ன ஆக்கிட்டாரு? 1 ஆக்கிட்டாரு. இல்ல பிரதர் 2 தான் இருக்குது. இல்ல 2 மறுபடியும் என்ன ஆக்கிட்டாரு? 1 ஆக்கிட்டாரு. வாசிக்கலாமா? யோவான் 13:34. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்தவன் என்ன சொன்னார்? 2 என்ன சொன்னாரு? முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு யாரிடத்தில் அன்பு கூறுங்க? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். இதுவே முதலாவது அந்த பிரதானமான கற்பனையா இருக்குது. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், அப்படின்னு ராகமா பாடியிருப்பீங்க இல்லையா? உன்னை போல என்ன செய், பிறரை நேசிக்கணியா, அன்பா இருக்கணியா, 2ன்னு சொன்னாரு. இப்ப 2 மறுபடியும் சொல்லிக்கிட்டாரு. ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற கட்டளை 1 ஆயிடுச்சியா? அத்தங்க பவுல் சொன்னாரு, நீ அன்பு கூறுகிறவனா இருந்தாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுவேன். நியாயப்பிரமாணம் என்ன? அதுக்கு பின்னாடி பட்டியல் வருது பாருங்க. 9ஆம் வசனம். இப்போ ரோமர் 13:9. எப்படி என்றால் விளக்கமா சொல்றார். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், 10 கட்டளை மாத்திரம் இல்ல, அந்த 600 விதமான சட்டத்திட்டங்களும் ஒரு அன்புள்ளவனால இதுல எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றார். அன்புள்ள எப்படி கொலை செய்வான்? அன்புள்ளவன் பிறருக்குரிய ஒன்றை எப்படி இச்சிப்பான்? விளங்கிட்டு வழங்கலையா? அன்புள்ளவனால கொலை செய்ய முடியுமா? ஒரு அன்புள்ளவன் போய் கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் அன்பு மிகுந்தவன் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டான். அப்போ அன்புன்னு ஒண்ணு இருக்கிறவனால சொல்லப்படுற எந்த குற்றத்தையும் செய்யவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பு இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவான், ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றுவான். ஏன்னா அவன் இறுதி அன்பினால என்ன பண்ணிட்டு இருக்குது? அது நிறைந்ததா இருக்கிறது. அதான் சொன்னார், அவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப அடுத்த 2 வரி என்ன சொல்லு பாருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்குது. எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் இந்த ஒரு வார்த்தையில் அடங்கிருச்சு. அவனால மற்றவனுக்கு தீங்கிழைக்க முடியாது, அவனால மற்றவனை துன்பப்படுத்த முடியாது, அவனால மற்றவனுடைய எந்த பொருளையும் இச்சிக்க முடியாது,
அவனால தனக்கு சம்பந்தம் இல்லாத எதையும் திருட முடியாது. ஏன் பிரதர்? அந்த அன்புக்குள்ள அவன் கட்டப்பட்டவனா இருக்கிறான். அதனால தான் அடுத்த வசனத்துல சொன்னார் பாருங்க, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கிறது. அப்ப அன்புள்ளவளா இருங்க, அன்பிலே கடன்பட்டவர்களா இருங்க என்று சொல்லுவதனுடைய நோக்கம் இந்த இடத்துல என்னன்னா, இந்த அதிகாரத்தை எப்படி துவங்குறாரு கேட்டீங்கன்னா கீழ்ப்படுதலை குறித்து துவங்குறாரு. 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் துவங்குறார். கீழ்ப்படிய மறுக்காதன். இப்ப அதிகாரம் என்னது? துரைத்தனங்கள் அதிகாரங்கள் சொல்றோம் இல்லையா, அப்படிலாம் என்னது? லீடர்கள், கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் அமைப்பு, சட்ட திட்டங்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அது கீழ்ப்படினமா பிரதர்? கண்டிப்பா கீழ்ப்படின என்பது சட்டம். ஒன்னை தவிர மீது எல்லாத்தையும் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். அவர்கள் தேவனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணா மட்டும் என்ன செய்ய முடியாது. வேதத்துல சாட்சி இருக்கா? இந்த சிலையை வணங்கினாரா? யாரு? நேபுகாத்நேச்சர் சிலையை வணங்க சொன்னாரா? கொடுங்கோல் ஆட்சி. அப்ப ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அதிகாரங்களுக்கெல்லாம் கீழ்ப்படினு, அதனால இப்ப அதிகாரம் சொல்லிருச்சு என்ன செய்யணும்னு அப்படி சொல்லி வணங்க முடியாது. ஏன்னா அது யார் சம்பந்தப்பட்டது? மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. கீழ்ப்படிய முடியுமா? ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தா கீழ்ப்படிய முடியுமா? கீழ்ப்படிய முடியும். அதுக்கு ஏத்துன்னு தான் ஆகணும். ஏன்னா அது யார் சம்பந்தப்பட்டது? ஆனா நீ சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு நீ கீழ்ப்படிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. இதான் சட்டம். ரெட் லைட் எரிஞ்சா போக கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. ஏன்னா அதான் சட்டம். இப்படி கீழ்ப்படுதலுடைய காரியத்தை குறித்து துவங்குறார். அப்ப தேவன் அன்பு கடன்படுன்னு சொல்றதனுடைய நோக்கமே என்னன்னா, அன்புள்ளவன் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான். எல்லாத்துக்கும் கீழ்ப்படினோம். எதுக்காக கீழ்ப்படினோம் என்பதால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கீழ்ப்படிக்கணுமா பிரதர்? ஆமா, கண்டிப்பா கீழ்ப்படியணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்ணாத, எல்லாத்தையும் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். எல்லா சட்டத்திட்டங்களும் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். கீழ்ப்படியாதவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? யாருமே சரியில்லைம்மா. அதை பைபிள் ஒத்துக்காதான், ஒத்துக்க மாட்டேங்குது. அது கீழே வர 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கனை நினைச்சாங்க, வருவித்துக் கொள்ளுகிறார்கள். கீழ்படியிலன்னா உனக்கு ஆக்கனை வரும். ஆக்கனை என்னது? தண்டனை வரும். ரெட் லைட்ல கிராஸ் பண்ணி அப்படியே போனீங்கன்னா வீட்டுக்கு ஓலை வரும். முன்னாடி மறிச்சு கூடுவான். இப்ப கேமரா பார்த்து என்ன அனுப்புவான்? அழகா போட்டோ எடுத்து வருது. அப்ப கீழ்படியில என்ன ஆகும்? கீழ்படிலன்னா தண்டனை வரும். தேவன் அதை நியமித்திருக்கிறார். அதை ஏத்து நிற்கிறது என்பது தேவனுக்கே ஏத்து நிற்பது என்பது போல பேசுறார். அப்ப பிரதர், எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் கேட்டா இருக்காங்களா? எல்லா அதிகாரி கேட்டா இருக்காங்களா? எல்லா IAS ஆபீசர் கேட்டா இருக்கிறாங்களா? இந்த கேள்வியில நீ கேட்காத என்பதை தான் பின்னாடி சொல்றார். அடுத்த வசனம் பாருங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை பார்த்து பயப்படணும்னா கெட்டவன் தான் பயப்படணும், நல்லவன் எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறாரு. நம்மளை தீமை நோக்கி நகர்த்துவதற்கு சத்துரு நிறைய கையாளுவான். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? எல்லாரும் மோசம். எல்லா ஊழியக்காரரும் மோசம், எல்லா அதிகாரிகளும் மோசம், எல்லாருமே பொய்யானவன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ எவனுக்கு நீ என்ன செய்யாத. எல்லா ஸ்கூல் பிள்ளைக்கும் டீச்சர்லாம் நல்லவங்களா?
இல்லை. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். எல்லா பிள்ளைகளும் டீச்சரை மோசம்னு சொல்லுதா, சில பிள்ளைகள் நல்லவங்கன்னு சொல்லுதா? சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைன்னு சொல்லுது. நல்ல டீச்சருங்கிறது ஏன் சொல்லுது? அது படிக்கிற பிள்ளை சொல்லுது நல்ல டீச்சர்னு. படிக்காத பிள்ளைக்கு அவர்கள் பயங்கரமா இருக்கிறார்கள். விளங்கிட்டாளுங்க. உண்மையில அவங்க பாவம். இப்ப நல்லவனுக்கு அதிகாரி என்னைக்கும் நல்லவனா தான் இருக்கிறான், கொடுமையானவனுக்கு பயங்கரமா இருக்கிறான். அதே மாதிரி படிக்காத பிள்ளைகளுக்கு டீச்சர் என்னவா இருக்கிறாங்க? பயங்கரமா இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சு கொள்றக்கா சொல்றேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் மோசமானவங்களாம் கிடையாது, அவர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, கடுமையா இருக்கிறாங்க. யாருக்கு பிரதர்? யோசிங்க. அவர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க. யாருக்கு பிரதர்? நல்லவனுக்கு இல்ல. நீ நல்லவனா இருந்தா நீ அவங்களை பார்த்து என்ன செய்ய வேண்டியது இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வீணா ஒண்ணு வந்துருமா? அதெல்லாம் ரொம்ப ரேர். எல்லாருக்கும் எல்லாம் மோசமானவன் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பிரதர்? அழகா தெளிவா தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லவனா இருந்தா உனக்கு அவன் பயங்கரமானவன் கிடையாது. கீழே ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். பயப்படாம இருக்கணும், நல்லது பண்ணு. தீமை பண்ணதானே பயப்படணும். திருடனா பயப்படணும், ஏமாத்தினா பயப்படணும், இன்கம் டாக்ஸ் கட்டலைன்னா பயப்படணும், கெட்டிட்டா ஏன் பயப்படணும்? வா பார்த்துக்க, எல்லாம் ஓப்பனா இருக்கு. எதை வேணா செக் பண்ணிக்க, என்ன வேணா செக் பண்ணிக்க, எல்லாம் ஓப்பன். பார்த்துக்க, போயிட்டே இருக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாத்திலையும் கரெக்டா இருந்தா எவனுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்ப ஆண்டவர் அழகா சொல்ற, நன்மை செய். அப்புறம் கீழே பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். யாரு? அதிகாரத்தில் இருக்கிறவன். என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, அவன் பட்டயத்தை விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற எகேன் சொல்றார், தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல. முதல்ல என்ன சொன்னாரு பிரதர்? அதிகாரத்தின் நிமித்தம் தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தார். அப்படி ஒரு வார்த்தையை சொல்றார், தண்டனைக்கு பயந்து உண்டாகிற கீழ்ப்படிதல். கர்த்தரே நம்மளை அடிப்பார் நினைச்ச அவரு கீழ்படுகிறோமா, அல்லது அன்பின் நிமித்தமா கீழ்படுறமான ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒரு கூட்டம் என்ன செய்து பிரதர்? தண்டனைக்கு பயந்து கீழ்படியுது. ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்கு. அப்ப முதல் கீழ்ப்படுதலை குறித்து பேசும்போது சொல்றாரு தண்டனைக்கு பயந்து. இப்ப அடுத்த கீழ்ப்படுதலுக்குள்ள வர என்ன சொன்னார்? இப்போ 5ஆம் வசனத்தில் வாசித்துள்ள எகைன் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். மனசாட்சி நிமித்தமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல சொன்ன மாதிரி பயந்தும் கீழ்ப்படியணும், இப்போ மனசாட்சிப்படியும் கீழ்ப்படியணும். மனசாட்சிப்படி கீழ்ப்படியதுன்னா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம ஏமாத்தணும் தப்பிச்சிட்டோம், ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும். என்ன தெரியும்? ஏமாத்தினா தப்புன்னு தெரியுமா தெரியாதா? எல்லா குற்றவாளிகளும் மாட்டிட்டாங்களா பிரதர்? எல்லா தவறு செய்தவங்களும் சிக்கிட்டாங்களா? அப்ப நிறைய பேர் தப்பித்து பிழைத்து வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தா சொல்றார், ஐயா கீழ்ப்படிதல் தண்டனைக்கு பயந்து மாத்திரமல்ல உன் மனசாட்சியின் படியும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை பேசுறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையினுடைய பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து. இங்க சொல்லப்பட்ட கற்பனையினுடைய பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவைகளிலே பிறக்கிற அன்பு. இதான் புரியுதா? அன்பு எங்க பிறக்கும்? அன்பு எங்க உண்டாகும்?
இருதயத்தில் உண்டா, இங்க உண்டாகுமா இங்க உண்டாகுமா? இருதயத்தில் உண்டா. அதுதான் லவ் சிம்பிள்னால என்ன போடுறான், இங்க உண்டாகல இங்க உண்டாகுதுன்றான். கரெக்டானே? இருதயத்தில் உருவாகுது. நமக்கு இங்க அன்பு இல்லை. இதுக்கு எந்த சென்டிமெண்ட்டுமே கிடையாது. எதுக்கு? சிந்தைக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, யோசிக்கிறதுக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு தாறுமாற என்னென்னத்தையும் யோசிக்கும். இது அப்படி இல்லை, இங்கதான் உண்டாகணும்ன்றார். பரிசுத்த ஆவியானவர் அன்பாக ஊற்றப்படுகிறார். எங்க ஊற்றப்படுறாரு? ரோமர் 5:5 படி எங்க ஊற்றப்படுறாரு? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி. அப்ப அன்புனாலே இங்கதான் இருதயம் தான். அப்புறம் சொல்றாரு, இந்த அன்பு எங்க பிறக்கணும்? இருதயத்தில் பிறக்கணும். அப்புறம் நல் மனசாட்சியில பிறக்கணும். மனசாட்சினா என்ன பிரதர்? அதன் மூலமா தேவன் என்ன பண்ற, நம்ம கூட இடைபடுறார். சிந்தைக்கும் மனசாட்சிக்கு நடுவில் ஒரு பெரிய போராட்டம் உண்டாகுதுன்னு வசனம் சொல்லுது. வாசிக்கலாமா? ரோமர் 2 14-15 வசனத்தை யாராவது வாசிங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத, அதாவது நியாயப்பிரமாணமே தெரியலனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சட்டத்திட்டமே தெரியலனாலும் பரவாயில்ல, 10 கற்பனைகள் தெரியலனாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற புறஜாதிகளா இருந்தாலும் வாசிங்க. சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனசாட்சி சொல்லுது. சிந்தை உடனே மனசாட்சியோடு இடைபடுகிறது. குற்றமா குற்றமில்லையா என்பதற்கு அதையே டிபேட் பண்ணிக்குது. விளங்குதா விளங்கலையா? ஒரு காரியத்தில் தப்பு பண்ணீங்க, மனசாட்சி சொல்லுது தப்புன்ட்டேன்னு, யாருக்குமே தெரியல, ஏமாத்தியாச்சு. ஆனால் மனசாட்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது நீ செய்தது தவறு என்று சொல்லி. இப்போ உடனே சிந்தை உள்ள வருது, வந்து அங்கே டிபேட் நடக்குது. யாருக்குள்ள? அந்த பர்டிகுலர் மனுஷனுக்குள்ள. அதுவே தீர்மானிச்சுக்குது. என்ன தீர்மானிக்குது? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்மானிக்குது. இந்த தன்மை எந்த மனுஷனுக்குள்ள நடக்குதோ அந்த மனுஷனுக்குள்ளெல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ற. அப்போ ஒருத்த மனசாட்சியில கர்த்தர் என்ன பேசுறார், நீ செய்தது தவறு என்பதை உணர்த்துகிறார். இப்ப அவனே உடனுக்குன்னே அவனே உட்கார்ந்து டிபேட் பண்ணி பார்க்கறான், யோசிக்கிறான். தப்பா ரைட்டா தப்பா ரைட்டா, இதுக்கு தானே பண்ணோம், அதுக்கு தானே பண்ணோம், அதுக்கு பதிலாக தானே பண்ணோம், இதுக்கு பதிலாக தானே ரிப்ளை கொடுத்தோம். ஒன்ன போட்டு என்ன செய்யுது, பண்டி கடைசியில் முடிவு பண்ணுது தவறு தவறு இல்லை என்று. இப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யறான் பிரதர்? என்ன வாரா? நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகள் அவனுக்குள்ள வெளியே வந்துடுது. அப்ப அன்பு இருதயத்தில் வரணும். ரெண்டாவது எங்க வரணும்? மனசாட்சியில வரணும். மூணாவது எங்க பார்த்தோம்? சுத்தம். அதுல கூட பாருங்க, சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. வெறும் மனசாட்சியில நல் மனசாட்சி. அப்புறம் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற அன்பு. அதனால மாயமற்ற விசுவாசம் யோசிச்சு பாருங்க. மாயமற்ற விசுவாசம். ஒரு மனுஷன் மேல் நமக்கு வர நம்பிக்கை எதன் அடிப்படையிலே வரக்கூடாது. கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறோம், எதன் அடிப்படையில் தருவார் தருவார் என்பதனுடைய அடிப்படையில் அல்ல. ஒரு மனுஷனை நம்புறோம், அன்பு பாராட்டுறோம், ஏதோ ஒன்றின் அடிப்படையில் அல்ல. அங்க மாயமற்றதான ஒரு அன்பு, மாயமற்றதான அந்த ஃபெய்த் வரணும். யாருக்கிட்ட? கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அங்கதான் அந்த உண்மையான அன்பு வெளிப்படும். இப்ப என்ன சொல்றாரு? நீ தண்டனை உண்டு என்பதற்காக பயந்து கீழ்ப்படி, உன் மனசாட்சியின்படி நினைச்சு கீழ்ப்படி. மனசாட்சிக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிற. ரெண்டாவது என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். இப்ப மறுபடியும் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இதற்காகவே நீங்கள்
வரியை கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற மனசாட்சியின்படி வரி செலுத்துன்றார். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்ல காசு வாங்குவாங்கல்ல, அவங்ககிட்ட எப்பவும் சண்டையாக தான் இருக்கும் போகிற வண்டிக்காரெல்லாம். இப்போ ஃபாஸ்டேக் போட்டு விட்ட பிறகு அது பாட்டு போயிட்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னே தெரில. அதெல்லாம் கவர்மெண்ட்டோட டெக்னிக். கையில் காசு எடுத்து வச்சு 100, 150 ஒவ்வொரு டோல்கேட்டு கொடுத்தீங்கன்னா வைத்திருச்சலாக இருக்கும். அதுவாக கழிச்சிங்கன்னா என்ன செய்யாது. நான் எப்பவும் சொல்லுவேன், எக்காரணம் கொண்டும் ஜிபே மூலமாக என்ன செய்யாத, பேமெண்ட்டு போடாத, கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணாத, கையில் ஏடிஎம்ல காசு எடுத்து வச்சுக்க, பேங்க்ல எடுத்து வச்சுக்க, அதை வச்சு செலவு பண்ணு. எனக்கு தெரியுமா? அப்போதான் என்ன பண்றோன்னு தெரியும். சகோதரர் வீடெல்லாம் வாங்கி வீடு பிரேச முடிச்சு அடுத்த வாரம் சொன்னாரு, என்னைக்கு கையில் எடுத்து வச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சனோ அதுக்கு பிறகு மாசம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் மிச்சாச்சு. அதனாலதான் என்னால் அந்த வீடை என்ன முடிஞ்சது, வாங்க முடிந்தது. நான் வந்தேன் 4th ஸ்டாண்டர்ட் மீட்டிங்க்கு உங்க சர்ச்சில் தொடங்குறதுக்கு முன்னாடி. ஒரு மாசம் வந்தேன்னு சொன்னீங்க, எனக்கு கிரெடிட் கார்டெலாம் உடச்சு போட்டுருன்னு வீட்டில் போய் உடச்சிட்டேன். சொன்ன சொல்றேன். அடுத்த முறை வந்தேன், நீங்க சொன்னீங்க கையில் எடுத்து கேஷ் வச்சு செலவு பண்ணுன்னு. பண்ணி பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் டீ கடைக்கு போனாலும், எங்க போனாலும், ஹோட்டலுக்கு போனாலும் இந்த காடை சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. எப்பவும் ஆல் டினாமினேஷன் சில்லறை வச்சிருப்பேன். 15 ரூபானா 15 ரூபா கொடுப்பேன், 20 ரூபானா 20 ரூபா கொடுப்பேன். எல்லா டினாமினேஷனும் கையில் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் பண்றது இல்லை. ஏன் பிரதர்? பண்ணி பாருங்க, வித்தியாசம் தெரியும். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க. அவசியமான ஒண்ணு இல்லைன்னா தன்னால போயிடும், காணாம போயிடும். ஒய்ஃப்ட்ட சொல்ல, பிஸ்கட் வாங்க போறியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு, வெளியே வரும்போது பிஸ்கட் மட்டும்தான் கையில் இருக்கணும். போனேன், இது பிடிச்சி தூக்குனா, அது பிடிச்சி தூக்குனா, அடுத்த வாரம் இது முடிச்சிடும். அடுத்த வாரம் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் வாங்கிடலாம். இப்ப நீ போனதை மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். ரெண்டாவது வாங்கிட்டு வந்தோன்னா விலை கேட்பேன், விலை சொல்லணும். கத்திரிக்காய் காக்கில வாங்கிட்டு வந்தேன், எவ்வளவு, அதுக்கு பதில் சொல்லணும். பில் போட்டிருப்பான் அப்படின்னு திட்டு விழும். பில்லு போட்டிருப்பான், உனக்கு தெரியணும்ல. எதுக்கு அப்படி வாங்கணும் பிரதர்? அதை பார்த்தேன் 4 பிறகு போட்டேன், பில்லை போட்டேன். என்ன விலைன்னு உனக்கு தெரியல. அப்பதானே போன வாரம் எவ்வளவு ரூபா கொடுத்தேன்னு தெரியும், இந்த வாரம் எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியணும் இல்லையா? அப்ப அது 1000 ரூபாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா தெரியாம வாங்கக்கூடாது. விலையை சொல்லு, என்ன விலைக்கு வாங்கின, கத்திரிக்காய் எவ்வளவு, இது எவ்வளவு, விலையை சொல்லு. பில்லை பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப விலை தெரிஞ்சுதான் வாங்கணும்னு அர்த்தம். எதுக்கு பிரதர்? எல்லாம் உதவும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். இன்னைக்கு இது நமக்கு டாபிக்கா இல்லைனாலும் செஞ்சு பாருங்க. அப்ப டோல்கேட்ல போறோம், அவனை திட்டுறோம். போன வாரம் ரொம்ப 70 ரூபா இருந்துச்சு, அதுக்குள்ள 110 அப்படி சொல்லி திட்டுறோம். ஏதோ ஒண்ணு திட்டுறோம். வாண்டர் என்ன சொல்ல தெரியுமா? அவன் வேலை தான் பாக்குறான், அவன் ஏன் திட்டிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அதால சொல்லப்படுது. அவன் வேலை தானே பாக்குறான், அவன் சம்பளத்தான் இருக்கிறான். நீ அவன்கிட்ட ஏன் போய் திட்டுற? திட்ட வேண்டியது யார? அவனை திட்டா வேலை செய்யறவனை திட்டி உனக்கு என்ன உண்டாக போகுது? வேலை செய்யறவன் 1/2 கிலோ வாங்கின பிரதர் 1 கிலோக்கு பில் போட்டுட்டான், அப்படி வேலைக்காரன் திட்டலாம். நீங்க கொள்ளையடிக்கிறீன்னு வேலைக்காரனை போய் திட்ட முடியுமா? அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கிறான். ஏன் திட்டம் பிரதர்? இங்கே ஆண்டு அதான் சொல்றாரு, கீழ்ப்படுதல் வரல, அதிகாரத்தை செலுத்த முற்படுகிறோம். நமக்கு கீழே இருக்கிறவங்க மேல எல்லாம் நம்ம அதிகாரம் போயிட்டே இருக்கு. நமக்கு மேல இருக்கிறவங்க மேல சைலண்டா என்ன செய்யறோம்? யார் மேல அதிகாரம் செலுத்துறோம்? மனைவி ஏத்து கேட்க மாட்டா, அதனால 2 குத்து குத்துறது. இப்படி தைரியம் உள்ளவனா இருந்தா நீ பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் சண்டை போட பார்ப்போம். உன் மூக்க உடைச்சு அனுப்புவான்ல. அப்படியே அப்பப்போ பண்டாட்டி தூக்கி போட்டு 2 குத்து குத்துவாரு. நீங்க யாரும் நினைச்சு கூடாதுல, அதுக்காக சொல்றேன். ஒரு ஆள் கூட்டு சொன்னேன், தைரியம் இருந்தா பக்கத்து வீட்டாண்ட போய் சண்டை போடு. அவன் மூக்க உடைச்சு என்ன செய்வான்? அப்ப இங்க இது வாய் பேச ஆகணும்னா அங்க 2 குத்து குத்துறது. விளங்குதா இல்லைங்களா? எப்பவுமே அதிகாரம் யார் மேல வெளிப்படுது?
கீழே இருக்கிற மேல வெளிப்படுது, மேல இருக்க ஆள்கிட்ட என்ன செய்யல, வெளிப்படல. திரும்பி அடிப்பான்னா பம்மிடுறோம் இல்லையா? கர்த்தர் ஆச்சான் வேலைக்கு தானே இருக்கிறான். நீ அதிகாரத்தை அங்க போய் காமிக்கிற, அன்பு இருந்தா நீ காமிப்பியா? இது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியமா இருக்குது. அப்ப இது நம்ம விலைக்குள் ஹையர் ஆபீசர்கிட்ட கோவம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? எவ்வளவு பணிஞ்சு போறோம். அவன் என்ன சொன்னாலும் கேட்கிறோம்ல. எங்க போனாலும் பொதுவா ஆபீஸ்கள் எப்படி இருக்குன்னா, அந்த ஆபீஸ் டைம் முடியும் போதுதான் ஓனருக்கு வேலையே ஞாபகம் வரும். காலைன்னு சொல்ல மாட்டாரு. 5 மணிக்கு டியூட்டி முடிச்சுன்னா 4:30 தான் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? இந்த வேலையை முடிச்சாச்சா, அந்த வேலையை முடிச்சாச்சான்னு. ஸ்டாஃபுக்கு எரிச்சலா வரும் கேட்டானே. ஆனா செய்யறோம்ல, ஏன் செய்யறோம்? அதே மாதிரி ஒரு வேலையை இன்னொரு ஆள்கிட்ட செய்வோமான அங்க மட்டும் எகிருவோம்ல. அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வருவாங்க அங்க இருந்து. இப்ப ஏர் ஹோஸ்டஸ்லாம் இருக்காங்க பாருங்க, நான் யோசிப்பேன் எவ்வளவு பவ்யமா வேலை செய்யறாங்கல்ல. சுவிட்ச் அமுக்கணும்னா அந்த தண்ணி அது இது வந்துகிட்டே இருக்கு. வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு யோசிப்பேன். வீட்டில் போய் சுவிட்ச் அமுக்கிட்டு ஹஸ்பண்ட் தண்ணின்னு நினைச்சுவாங்க. நான் உட்காந்து யோசிப்பேன், இங்க எவ்வளவு பவ்யமா வேலை நடக்குது, திட்டினாலும் வேலை நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க அப்படி இல்லைல்ல, கொடுக்கும்போது இப்படி கொடுக்குறாங்க. அங்க தண்ணீர்னா அங்க பிரச்சனை வரும். ஏன்னா அங்க அதிகாரத்தை செலுத்த முடியுது, இங்க என்ன செய்ய முடியாது. ஈத்த ஆண்டு சொல்ல மனசாட்சிப்படி நடந்துக்க, மனசாட்சிப்படி கீழ்படி. அடுத்து பாருங்க, கீழே 7ஆம் வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள். கர்த்தர் எப்படின்னு சொன்ன, நான் பெரிய ஆளு அப்படி சொல்ல கணம் பண்ண வேண்டிய கணம் பண்ணு. அந்த பதவிக்கான மரியாதையை கொடு. அவன் இருக்கிற பொசிஷனுக்கான மரியாதை நினைச்சு கொடு. போறோம், ஸ்டேஷனுக்கு போறோம், இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, வணக்கம் சார் என்றோம். அவர் உட்காருங்க பாரு. போன உடனே சேர் இழுத்து போட்டு உட்காந்தா என்ன சொல்லுவாரு? எழுந்துரும் பாரு. கிட்டதானே? கணம் கொடுத்தா கணம் கிடைக்கும், மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். நீ பெரிய ஆள் எங்கேயும் நினைக்காத. அவனுக்குரிய மரியாதையை அவனுக்குரிய கணத்தை கொடு. யாருக்கு பயப்படணுமோ பயப்படு, யாருக்கு வரியை செலுத்தணுமோ வரியை செலுத்து, யாரை கணப்படுத்தணுமோ கணப்படுத்து. இது தேவன் நமக்கு எப்போ கற்றுக் கொடுக்கிறாரு. ஊர்ல சர்ச்சை கட்டுறோம், வேலை நடக்குது, பிரேச பண்றோம். அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரை கூட்டு ஒரு பொன்னாட போத்துறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? என்னை ஒருவனையே கணம் பண்ணு இருக்கிறார். டேய் வசனம் இருக்குடா, நீ எப்படி மனுஷனுக்கு பொன்னாட போத்துறன்னு கேட்டா கேட்கறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா? அப்ப கணப்படுத்துறவன கணப்படுத்து, பயப்பட வேண்டிய பயப்படு, கீழ்ப்படிய வேண்டியவனு கீழ்ப்படி. எது நிமித்தமாக? ஒன்னு தண்டனை வரும் நினைச்சு கீழ்ப்படி. 2வது மனசாட்சியின்படி நினைச்சு அந்த கீழ்ப்படிதலை கொண்டு வா. 3வது நம்ம தியானிச்சோம், அன்பின் நிமித்தமான கீழ்ப்படிதல். அன்பின் நிமித்தமான கீழ்ப்படிதல். அப்ப மற்ற ஒன்றில கடன்படாத, அன்பின் நிமித்தமாக கடன்படுனா என்ன அர்த்தம்னா, அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிதல் என்கிற கடன். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் வசனம் இருக்கு இல்லையா? அதுக்கு முந்தின வசனம் என்னது? எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. முந்தின வசனம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு. அப்ப பிரதர் நான் ஹஸ்பண்ட் ஆக்கும் தெரியுமா? பொம்பளைக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இதெல்லாம் ஒரு 70 வயசு கிழவனுக்குள்ள இருக்க வேண்டிய மனப்பான்மை. யார் வருத்தப்படுறாங்க வயசான ஆளுக்கு? அவங்க தான் பழைய பஞ்சாங்கங்கள் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலம் மாறும்போது கொஞ்சம் புரியணும், பைபிள் சொல்றதும் புரியணும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஒன்றும் தப்பு இல்லையே. சொல்றதை கேட்கறதுல என்ன இருக்கு? அடுத்தவர்லாம் சொன்னாரு சொந்த புருஷர் கீழ்ப்படிங்கன்னாரு. அப்ப முன்னாடி சொன்ன ஒருவருக்கு ஒருவர் யாரு? அதுக்குள்ள கணவர் வராரா? மனைவி சொல்றத கேளுங்கிறாங்களா? சின்ன பிள்ளை வருதா? பெரியவங்க வராங்களா? ஒருவருக்கு ஒருவர் சொல்றத கேளுங்கன்றாங்களா?
ஒருவேளை சின்ன பிள்ளை தான் சொல்லும், ஆனா சரியா இருந்துச்சுன்னா கேட்க தான் செய்யணும்னு வசனம் சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. 4 பேர் பேசுகிற இடத்துல நிக்கிறதுக்கு என்ன கிடையாது. நீங்க 40-50 வயசுல இருந்தீங்கன்னா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க பேசிட்டு இருந்தா கூட ஓடு, உனக்கு இங்க என்ன வேலைம்பாங்க. பேசுறதுக்கு மட்டும் இல்ல, பேசுறத கேட்கற கூட ரைட்ஸ் கிடையாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவன் சிறியவனா இருந்தாலும் சொல்றது கரெக்ட்னா கேளு, சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள். நான் பத்தனா நீ பத்தியான்லாம் கேட்கக்கூடாது. கருத்து கரெக்டா இருக்கா, ரைட், ஓகே. கருத்து தவறா இருக்கா, எக்ஸ்பிளைன் பண்ணு. கர்த்தர் ஆத்தான் நம்ம கற்றுக்கொள்ள ஒருவருக்கு ஒருவர். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, அன்பின் நிமித்தமா கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் அன்பின் நிமித்தமா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வருவார். முதல்ல தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படி, அப்புறம் பரவாயில்ல மனசாட்சியின்படி கீழ்ப்படி, அப்புறம் என்ன பண்ணாரு, அன்பின் நிமித்தமான கீழ்ப்படிதல். அதை சொல்லும் போது சொல்லி முடிச்சாரு. இப்ப பாரு கடைசியா இயேசுவின் நிமித்தமான கீழ்ப்படிதல் 11ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிடுச்சு என்று. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலை என்னது? இயேசு கிறிஸ்து வருகை பற்றி சொன்னாரா? அவர் வரும்போது ஒருத்தன் வயல்வெளியில் அரைச்சிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பான், தூங்கிட்டு இருப்பான், ஒருத்தர் வீட்டில் வேலை நடக்கும், ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? அது பகல் நைட்லாம் கிடையாது. ஒரு இடத்துல பகல், இன்னொரு இடத்துல என்னது? இங்க வயல்ல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இங்க என்ன பண்ணிட்டு இருப்பான். வேலை வரும்போது ஒரே வேலை தான், காலை மாலைலாம் கிடையாது. ஆண்டுடைய வேலை வரும்போது ஒரு நாட்டுக்கு பகல், இன்னொரு நாட்டுக்கு என்னது, அது இரவு. அப்ப நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம்னா காலை கிடையாது, கடைசி காலத்தை மையப்படுத்துறார். காலம் மாறி போச்சியா, உன்னை நல்லா விளங்கிக்க. எப்ப வேணா கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும், எப்ப வேணா இருக்கும். இன்னைக்கு இரவு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். அந்த வேலைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். விபத்து எப்படி நடக்குது, நோய்கள் எப்படி வருது. இன்னைக்கு 10ல் 2 பேர் கேன்சர்ன்றான். கேன்சர் நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? அவ்வளவு பெரிய ஹீல் கத்தர் உனக்கு கொடுத்திருந்தாலும் அதை பத்தி உனக்கு புத்தி இருக்குதா? எத்தனை பேர் மறிச்சுக்கிட்டு இருக்கிறான்? இதை தவிர கடைசி காலத்திற்கு வேற என்ன அடையாளம் இருக்குது? இப்ப சொல்றாரு, இயேசுவின் நிமித்தமாக நீ கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்ட் பண்றாரு. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. விசுவாசி ஆன போது ரட்சிப்பு இருந்ததை விடன்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகுதானே விசுவாசி இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகுதானே விசுவாசி. ரட்சிக்கப்பட்டு தானே விசுவாசியா வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லி விசுவாசி ஆயிட்ட, இப்ப ரட்சிப்பு உனக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம நினைச்சா கூட ரட்சிப்பு தூரமா இருக்குதுன்னு எந்த ரட்சிப்பை குறித்து பேசுறாரு? ரட்சிக்கப்பட்டுட்டோம், விசுவாசி ஆயிட்டோம், இப்ப ரட்சிப்பு ரொம்ப தூரமா இருக்குன்றார். அவர் நித்திய ரட்சிப்பை குறித்து பேசுறார். கடைசி வரை நடக்க வேண்டியது ரட்சிப்பை குறித்து பேசுறார். அது ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலத்துல பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கமா வந்துருச்சுன்றாரு. இந்த நிருபத்தை எழுதுற காலகட்டங்கள் பவுலுடைய வாழ்க்கை வருஷம், அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கம் முடிவு, இந்த கேப்ல கூட கிறிஸ்துவனுடைய வருகை ரொம்ப நெருக்கமா இருக்குன்றாரு. ஆனா இப்ப நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம். 80களில் சபைகள்ல வருகை குறித்து பிரசங்கம் இருந்தது, கன்வென்ஷன் கூட்டம்னா வருகை குறித்து பிரசங்கம் இருந்தது. இன்னைக்கு ஒன்லி உலகத்துக்குரிய காரியம் மட்டும்தான் பிரசங்கம். தலைவலியா, வயிற்று வலியா, சாபமா, பிள்ளி சூனியமா, கடன் பாரமா, இயேசு உனக்கு விடுதலை தரார். கர்த்தரை தேடுறது அதுக்காக தான் இருக்கணுமா? தேடி வந்த விடுதலை வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆதியில ரட்சிப்பு எப்படி இருந்தது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை.
மிஸ்டரிகள் வந்து நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கடனா பாரமான்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டரிகள் வந்து என்ன அறிவிச்சாங்க? யோசிங்க. மிஸ்டரிகள் வந்து எப்படி அறிவிச்சாங்க? கூட்டம் கூட்டமா ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து குறித்து உனக்காக மரித்தார் என்பதை குறித்து அன்பினுடைய வெளிப்பாடுகளை கொடுத்து உதவிகளை செய்தாங்க. மொத்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனா 80களுக்கு மேல திசை மாறிட்டு இப்ப என்ன ஆச்சு பிரதர்? ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை. கண்ணீரா கவலையா? கர்த்தர் உன் வேதனை நீக்குவார், கண்ணீரை தொடப்பார். அதை விட்ட ஒரு பிரசங்கம் இல்லை. இந்த சபைகள் எல்லாம் வருகை குறித்து மிக மிக தெளிவாக அறிந்தவங்களா இருந்தாங்க. இப்ப இங்க அழகா சொல்லப்படும் காலம் என்னது, எந்த காலத்தில் ஜீவிக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கேட்டா சொல்லுவாங்க விசுவாசிக்கு பிடிக்கல. விசுவாசிக்கே தான் பிடிக்கும். நான் சொல்றேன் ஒரு பேட்டர்ன் புதுசா வேணா ஒரு சபையை உருவாக்க சொல்லுங்க. விசுவாசிக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பாருங்க. பிரசங்கமே கிடையாது. வந்தோடனே 2 பாட்டு வர்ஷிப்பு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எல்லா விசுவாசிக்கும் பிடிக்கும்ல. அப்படி ஒருத்தர் சபையை தொடங்கட்டும், கூட்டம் எப்படி நிரம்பி வெளியுதுன்னு மட்டும் பாருங்க. காலம் எப்படி இருக்குது, வித்தியாசம் மாறிடுச்சு. ஒரு பகுதியை கண்டிப்பா வாசித்தாகணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்துல கடைசி காலங்கள் எப்படி இருக்கு என்பதை குறித்து பேசுறார். 2ஆம் வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்பதை நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்குமா? இரவிலே திருடன் வர்ற விதமா கர்த்தருடைய நாள் இருக்குமா? திருடனை டெய்லி எதிர்பார்த்திருப்பீங்களா? இன்னைக்கு நைட் வருவான் பிரதர், அப்படியே முழிச்சிருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்படிதான் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும். அது கீழே பாருங்க, அடுத்த வசனம் 4ஆம் வசனம். சகோதரரே, அந்த நாள் உங்களை திருடனை போல பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களே அல்லவே. 6ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில என்ன செய்வாங்க? வெறி கொள்ளுவார்கள். சகல பாவமும் இருக்கலாம் நடக்கும் சொல்றார். அப்புறம் அடுத்து, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம் அன்னம் என்னும் மார்க்கச்சையும் ரட்சிப்பின் நம்பிக்கையும் தலைச்சிறாய் தடுத்து கொண்டிருக்க கடவோம். 11ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யுங்க? செய்யுங்கள் சொன்னார் ஐயா. கிறிஸ்துவின் நிமித்தமாக நீ உன்னை புரிஞ்சுக்க. இது நித்திரை செய்யற காலம் இல்ல, இது ஓட வேண்டிய காலம், இது எழுந்திருக்க வேண்டிய காலம், இது தெளிந்திருக்க வேண்டிய காலம், இது விழித்திருக்க வேண்டிய காலம். இவ்வளவு வார்த்தைகள் அங்கே வருது. நீ இருட்டு பிள்ளை அல்ல, நீ பகலின் பிள்ளையா இருக்கிற. வெறி கொள்ளுகிறவன் இருளில வெறி கொள்ற மாதிரி வெறி கொள்ளாத. இருளில தூங்குற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காத, இரவுல தூங்கிட்டு இருக்காத. எனி டைம் விழிப்பாயிரு. அவர் வர்ற வேலை, நான் எப்பொழுதும் விழிப்பா இருக்க வேண்டிய வேலை. எல்லாத்தையும் விட்டுட்டா பிரதர் இல்ல, அவன் வேலை செய், ஆனா வருவதை எதிர்கொண்டு காத்துரு. விட்டுட்டா என்ன ஆயிரும் பிரதர்? வீணா போயிடும். விட்டுட்டுலாம் ஒன்னையும் பண்ண முடியாது. செய்ய வேண்டிய செய், ஆனா எனி டைம் எதை எதிர்பார்த்துக்கிட்டு? கிறிஸ்து வரப்போற என்பதை எதிர்பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காதன்னாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், களை எப்போ விதைக்கப்படும்? தூங்கும் போது பிசாசு வந்து விதைப்பான். நமக்கு வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க தெளிவில்லாம தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, விழித்திராம இருந்தீங்கன்னா களை விதைக்கப்படும். அது வசனத்துக்கு நடுவில் விதைக்கப்படும். வசனம் வளரும், களையும் வளரும், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். கனி வரும்போதுதான் வித்தியாசம் தெரியும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? விழிப்புள்ளவனா இரு, தெளிந்த புத்தி உள்ளவனா இரு. அந்த கீழ்ப்படலை குறிச்சா இவ்வளவு பேச. இப்ப வாசிக்கலாம் மறுபடியும் 12ஆம் வசனத்திலிருந்து. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று, ஆகையால் இப்ப எதுக்கெல்லாம் கீழ்ப்படின லிஸ்ட் வருது? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு. அப்ப நான் ஒண்ணுக்கு கீழ்ப்படினா இன்னொன்னுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கணும். எபேசியர் 2 ஆண்டு எழுதுறாரு, இதே பவுல் தான் எழுதினார். நீ கீழ்ப்படியாத பிள்ளையா ஒருத்தர் இருக்கிறான என்ன அர்த்தம்னா, அவன் கீழ்ப்படியாதவன் அல்ல, ஆகாயத்து பிரபுவுக்கு கீழ்ப்படுகிறவன்.
இது பவுலுடைய வாதம். அவன் கேரக்டரை கீழ்ப்படிய மாட்டான் அப்படி சொல்லாதீங்க. அவன் வேறொரு தீமையானதுக்கு கீழ்ப்படுகிறபடினாலே நன்மையானதுக்கு கீழ்ப்படி என்ன செய்யறான்? மறுக்கிறான். இதான் பவுலுடைய வாதம். எபேசியர் எழுதினார், இங்கே எழுதுறார். கீழ்ப்படிதல் வரணும்னா அந்தகார கிரியைகளுக்கு ஆகாயத்து பிரபுவாகிய அந்த பிசாசானவனுக்கு கீழ்ப்படியாம முதல்ல இருக்கணும். ரட்சிப்பு என்பது என்ன செய்து பிரதர்? நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் மாத்துது. புள்ளிங்க மாதிரி சுத்திட்டு இருக்கிறான், முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறான். ரட்சிப்பு வந்தவன முடிவெட்டு அவனே மாத்துறான். ஏன் மாத்துறான்? ரட்சிப்பு நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாவற்றையும் மாற்றுகிறது. தேவனாகிய கர்த்தர் தெளிவா நம்மகிட்ட பேசுற மிக தெளிவான காரியம். நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிடுது. ட்ரெஸ்ஸிங் மாறிடுது. அதுவரை டிஷர்ட் போட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் பாரம்பரிய சபையில, ரட்சிக்கப்பட்டான். இப்ப அவனால என்ன செய்ய முடியல? டிஷர்ட் போட்டு எங்க வர முடியல, வர முடியல. அந்த மாற்றம் வரணும். நான் எங்க போறேன்னு நம்ம யோசிக்கணும். நான் ஹோட்டல்ல போல, எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியே போல, பீச்சில் உட்காரல, எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? தேவனை தேடி தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உணர்வு வருது. எப்போ வருது? ரட்சிப்புன்னு ஒண்ணு வந்த பிறகு வருது. இப்ப இங்க அழகா தெளிவா வசனம் சொல்லுது, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளணும். தள்ளாம நீங்க கிறிஸ்துவ கீழ்ப்படிய முடியாது. தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அது என்ன? ஒளியின் ஆயுதங்களை தரிக்கணும், கீழ்ப்படியணும். இயேசுவின் நிமித்தமா கீழ்ப்படிதல் என்கிற அன்புக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு யுத்தம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன வேணும்? அந்த நிலையில நீங்கள் உங்களை காப்பதற்கு உங்களுக்கு ஆயுதம் வேணும். அதனால்தான் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க. யாரு கூட யுத்தம்? கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு முடிவெடுத்த உடனே யுத்தம் யாரு கூட? சாத்தான் கூட யுத்தம். அவனோட யுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அந்த யுத்தத்தில் ஜெயம் எப்படி வரும் பிரதர்? என் ஒளியின் ஆயுதங்கள் கொண்டுதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் அதை தள்ளினாரு. உடனே சொன்னாரு, நீ என்ன பண்ணிக்க? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு. அடுத்து தொடர்ந்து களியாட்டும் எரியும், வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நட. பகல நடக்கிறவன் சீராய் நடப்பான், இரவில் நடக்கிறவன் தடுமாறுவான். வேசித்தன காம விகாரத்தை சொல்லும் போது ஆண் 2 வார்த்தை சேர்த்து சொன்னார். வாக்குவாதம், பொறாமை. வாக்குவாதம் என்பது பெரிய நோய். யாருகிட்டையும் எந்த வாக்குவாதத்திலும் போகக்கூடாது என்பதுதான் தேவன் விரும்புவது. அதிலே பைபிள் சம்பந்தமா 4 வசனம் தெரிஞ்சவன வாக்குவாதத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது? கிளம்பிடக்கூடாது. பொறாமை, வேசித்தனம், காம விகாரத்துக்கு ஒத்த பாவமாக தேவன் இந்த பகுதியில் அடையாளப்படுத்துறார். பொறாமை. எப்பவுமே வாழ்க்கையில பொறாமை மட்டும் இருக்கவே கூடாது. யார் மேலையும் படக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நாலாபுரத்திலிருந்தும் ஆசீர்வாதம் வரும். அவர் நல்லா இருந்தா எனக்கு வரும். அவர் நல்லா இல்ல, அவர்கிட்ட பணம் இருக்கு, நான் பொறாமப்பட்டா எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும் கேட்கிறேன். பொறாமப்படாதீங்க, யார் மேலையும் பொறாமப்படாதீங்க. நல்லா இருக்கிறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அதை வச்சிருக்கிறாங்க, உடுத்தி இருக்கிறது எவ்வளவு, போட்டிருக்கிறது எவ்வளவு, கட்டினது எவ்வளவு, எவ்வளவு மாத்துறாங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. நீங்க சீராய் நடப்பதற்கு அது உதவும். பகலில நடக்கிறவர்களாக அது உங்களை காப்பாற்றும். வாக்குவாதம் வீட்டில் கூட செய்யாதீங்க. குடும்பத்தில் நடந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. தப்போ ரைட்டோ கடந்து போங்க. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் தப்பா ரைட்டான அவருக்கே என்ன செய்யும்? விளங்கும். மனைவிக்கே விளங்கும், கணவருக்கே விளங்கும், பிள்ளைகளுக்கே விளங்கும். தேவன் சொல்ல சீராய் நடப்பதற்கு அது உதவுது. உங்க குடும்பம் சீரா நடப்பதற்கு வாக்குவாதம் இல்லாம இருக்குது உதவுது. வாக்குவாதம் பண்ண என்ன ஆகுறது? வாக்குவாதம் முத்தி போய் விதண்டாவாதம் ஆகும். அதுக்கு பிறகு நாம் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் என்பதை மெய்ப்பிப்பதற்காக தனியா ஒரு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகும்.
ஆண்டு அழகா தெளிவா சொல்ல, பகலிலே சீராய் நடக்கிறவர்களை போல நடங்க. அடுத்த வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இது இயேசுவின் நிமித்தமாக நான் கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று. ஒன்னு, பயத்து நிமித்தமாக கீழ்ப்படிவது. அதை விட உன்னதமானது மனசாட்சியின்படி கீழ்ப்படிவது. அதை விட பெரியது அன்பின் நிமித்தமாய் கீழ்ப்படிவது. அதை விட பெரியது இயேசுவின் நிமித்தமாய் கீழ்ப்படிவது. இயேசுவின் நிமித்தமான எப்படி பிரதர்? எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன். யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோமோ அவங்க சொல்வது பிடிக்கலன்னா கூட என்ன செய்வோம்? சரிமோ. ஏன் பிரதர்? எனக்கு பிடிக்கலதான், பட் ஆனா எனக்கு அவர் சொல்றது பிடிக்கல, சொல்ற ஆளை பிடிக்கும், அதனால சைலண்டா போறோம். அப்பா சொன்ன தப்பு போல பிள்ளைக்கு தோணுது, ஆனா அப்பா நிமித்தமா சொன்ன உடனே என்ன செய்யுது? கேட்குது. அம்மா சொல்வது தவறு போல தோணுது, ஆனா அம்மா சொல்லிட்டாங்க கேட்குது. அதே மாதிரி தான் சொல்றாரு. இயேசு சொன்னார்னா அவர் நிமித்தமா கேளுங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அது கீழ்படிங்க. இது கீழ்படினா அந்தகார கிரியைக்கு கீழ்படியாம இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை அறிந்து அந்த கீழ்ப்படிதல் வருவதை குறித்து தான் பேசும்போது தான் இடையில வந்த வரி என்னன்னா, அன்பு என்கிற அந்த கடன்படுகிற காரியத்தை குறித்து அவர் பேசினது கீழ்ப்படிதலை குறித்தான வார்த்தையாக இந்த பகுதி சொல்லுது. அப்படியே கண்ண முடியலாமா? இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல்ங்கிற கேரக்டர் இருக்குதான்னு முதல்ல யோசிங்க. நீங்க கீழ்ப்படிய மறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருவனுக்கு, பிசாசானவனுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஆகாயத்து பிரபுக்கு நீங்க கீழ்ப்படுகிறவளா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு முதலாவது யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படிதல் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள இருக்குதா? முதல்ல நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் அதுதான். அந்த கீழ்ப்படுதல் கேரக்டர் இருந்துச்சுன்னா ஏன் கீழ்படுறீங்க? பயந்தா? மனசாட்சியின்படியா? அன்பின் நிமித்தமாகவா அல்லது கிறிஸ்துவின் நிமித்தமாகவா? துரிச்சைகளுக்கு பிறப்பிடமா உங்க சரத்தை வைத்திராம, அதற்கு இடம் கொடுக்காம, அதெல்லாம் களைந்து போட்டு, பொறாமை வாக்குவாதங்களை விலக்கி, காம விகாரத்துக்கு வேசித்தனத்துக்கு விலக்கி பாதுகாத்து, இன்னைக்கு ஆண்டு சொல்வீங்களா, ஆண்டவரே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நான் நித்திரை செய்ய வேண்டிய காலம் அல்ல, இது பகலில் நடக்கிறவர்களா சீராய் நான் நடக்க வேண்டிய காலம். எப்ப நீங்க வருவீங்களோ அந்த கடைசி காலம் இது. சீராய் பகலிலே நடப்பவனை போல நடப்பதற்கு அவசியமானது கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ள தாருன்னு சொல்லி ஆண்டுடைய கருத்துக்கு நேரம் ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பகலிலே சீராய் நடக்கத்தக்கதான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமான அந்த கீழ்ப்படிதல் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரும்படி தேவனீர் அனுக்கிரகம் செய்யும். இப்படி வல்லமையினாலும் பலத்தினாலும் இடைகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.